எபிசோட் 10 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீரா அண்ட் அஸ்வின் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நம்ம அஸ்வின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான். அதே மாரி செம கோவமா அப்படியே இருக்கிறாரு. மீரா வந்து செமையா பேட் பண்றாங்கன்ற மாரி எல்லாருமே அந்த சைடு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபாக்ட் அவங்க வந்து செஞ்சுரியே அடிச்சிருவாங்க. ஆனா இந்த சைடு நம்ம அஸ்வின் மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வயித்தெரிச்சல்ல வந்து நின்னுட்டு இருப்பாரு. சரி இப்ப அஸ்வினோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, என்னடா அல்சர் சிரப் எதுவும் வேணுமா? ஏன் இந்த பக்கம் வயித்தெரிச்சல்ல நின்னுட்டு இருக்க? சூப்பரா அவ பேட் பண்ணிட்டு இருக்காடா. அவள போய் அப்ரிஷியேட் பண்ணு அப்படிங்கிறாரு. இன்னொரு சைடு மீராவோட ஃப்ரெண்டுமே வந்து எல்லாருமே உனக்கு வந்து கங்ராச்சுலேட் பண்றாங்கல்ல. அவன் வந்து சொன்னானான்னு பாத்தியா? அவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம அஸ்வின் அவங்கள பார்த்தோன்னே, என்னால வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல. உன் வீட்ல வந்து என்ன ஒரு மாரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டாங்க. அது என் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுனால தான் என்னால சரியாவே பேட் பண்ண முடியல. கோவத்துல பேட்ட இப்படி தூக்குனேன், ஸ்டம்ப் வந்து பிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாரிலாம் வந்து ஓவரா பேசிட்டு இருப்பாரு. இவங்களும் அப்படியே அப்செட் ஆயிருவாங்க. சாரின்னுவாங்க. சாரி நீ கேட்க தேவையில்ல. எனக்கு சாரி வந்து ஜக்கு அண்ட் ஹரிணி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாரி பெரிய இதாட்டம் பேசிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்களும் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு கேட்கறாங்க இந்த மாரி ஜக்கு அண்ட் ஹரிணி கிட்ட. அவங்க வந்து மறுபடியும் அவன வந்து வச்சு செய்றாங்க. அதாவது ஏன் என்னாச்சு அஸ்வின் உன்ட்ட வந்து அழுதானா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ன்ற ஸ்போர்ட்டிவா கூட எடுத்துக்க தெரியல. நாங்கலாம் ஃப்ரெண்ட்லியா தான் பேசினோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல வந்து அஸ்வின் வந்து இவன்ட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்றதுக்காக இவங்களுக்கு வந்து அவர் மேல வந்து எப்படி அப்படி ஒரு அப்சஷன் அப்படிங்கிறத வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. அங்க உட்காந்து சாரி கேளுங்கன்றாங்க. கேட்க முடியாது அப்படின்னா, அங்க இருக்க சாப்பாடு தட்டெல்லாம் வந்து தூக்கி அடிக்கிறாங்க. ஏன்னா இப்ப மீரா அப்படிங்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி நார்மலா ஜாலியா இருக்க கேரக்டரா காட்டுறாங்க. பட் இந்த அஸ்வின் வந்து ஏதோ ஒண்ணு பேசல, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா மட்டும் மீரா பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க அப்படி பிஹேவ் பண்றத பார்த்துட்டு ஜெயஸ்ரீலாம் வந்து சரி நீங்க சாரி கேளுங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அப்பவும் வந்து அவங்க அசால்ட்டாலாம் சாரி கேட்க மாட்டாங்க. அத ஃபோன பண்ணி அங்கேயுமே அவன வந்து ஒரு மாரி கலாய்க்கிற மாரிலாம் சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலா சரி ஓகே சாரி அப்படிங்கிற மாரி கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கணுமே நம்ப மீரா வந்து ஃபோன் எடுத்துட்டு அச்சு இந்த மாரிலாம் பண்ணாத இப்பதான் அவங்க சாரி கேட்டாங்கல்ல. இனிமே என்கிட்ட பேசாமலாம் இருக்காத அப்படின்ற மாரி பேசிட்டே வந்து உள்ள போவாங்க. ஏன்னா அவங்க தான் சொல்றாங்கல்ல சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து ஒண்ணா வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அவங்களால வந்து அத வந்து வெளியில இருந்து இன்னொரு பெர்சனா வந்து அத பார்க்க முடியல போல. அந்த உள்ளுக்குள்ள அந்த சர்க்கிள்குள்ள மாட்டிட்டு வந்து முழிக்கிற மாரியே ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொன்மலர் டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து கிரிஜா வராங்க. அப்பவே நினைச்சேன் கிரிஜாவ அங்க பார்த்தோனே சண்முகம் வந்து அப்படியே பதற போறாருன்னு. அதே மாரி அவங்க வந்து பார்த்துருவாரு. பார்த்துட்டு பில்லிங் கிட்ட நின்னுட்டு இருக்கப்போ, "உனக்கு எதுக்கு இப்ப புடவை? எதுக்கு நீ வந்த?" அப்படிங்கிற மாரி கோவமா பேசுவாரு. "இல்ல ஒரு கல்யாணம் ஒண்ணு வருதுல்ல, அதுக்காக தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்களோட எங்கேயும் வெளிய கூட போக்கூடாது. நீங்க இருக்க இடத்துக்கு கூட நான் வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி இவங்க அப்செட் ஆகுறாங்க. அண்ட் அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அங்க தான் ஜக்கு வராரு. வந்துட்டு இந்த மாரி "அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? எனக்கு அதே மாரி திரும்ப ட்ரெஸ் வேணும்." அப்படிங்கிற மாரி பேசுறாரு. சண்முகம் வந்து டக்குன்னு ஷாக் ஆயிடுறாரு. அண்ட் அவர் போனதுக்கப்புறம், "இந்த பாரு இதுக்கு தான் நான் சொன்னேன். நீ வந்து வராதன்ட்டு. ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வச்சு தான் வந்து என்னால வந்து நார்மலா இருக்க முடியும்." அப்படிங்கிற மாரி அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ ஒரு வாட்டியும் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சண்முகம் வந்து பதட்டப்படுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, இவங்க ஹர்ட் ஆவாங்க. பட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாரி எமோஷனலா ஏதோ ஒண்ணு பேசுறப்போ, அவங்க என்ன கேட்கறாங்களோ அத செய்யணும் அப்படிங்கிற மாரி தான் இப்ப வரைக்குமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சீன் இருக்குங்க. அதாவது அஸ்வினோட அம்மா வந்து உட்கார்ந்து ஃபோன்ல வந்து ஏதோ ரேண்டமா நியூஸ் பார்த்துட்டு இருக்க மாரி இருக்கும். அந்த நியூஸ நீங்க உத்து கவனிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே அந்த உப்பு புளி காரமோட ஸ்டோரியா தான் இருக்கும். ஸோ உங்கள்ல எத்தன பேர் அத நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அண்ட் அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுறப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, "நீ செஞ்சுரி அடிச்சியாமே" அப்படின்னு. "எப்படி தெரியும்?" அப்படின்னா, "நேத்து நைட் எல்லாம் ஃபுல்லா உன்ன பத்தியே தான் பேசி பேசி பாராட்டி தள்ளிட்டான்" அப்படிங்கிறாங்க. எனக்கே இது கொஞ்சம் ஒட்டாத மாரி இருக்குது. எது அஸ்வினா அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் எனக்கு வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க 2 பேரும் பேசிக்கிறப்போ வந்து, "எப்பா இது டாக்ஸிக் தான்டா" அப்படிங்கிற ஃபீல் தான். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா, அவர் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல வந்து எது சொன்னாலும் என்ன நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் குடுக்குற மாரி ஆயிட்டியா? நான்லாம் வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர். நீலாம் உன்ன எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிற மாரிலாம் பயங்கரமா பேசுவாரு. அண்ட் அவங்க ஃபைனலா இந்த பேட்ட வச்சுக்கோ அப்படிங்கிறப்ப கூட வேணாம் அப்படின்னுவாரு. "நீ என் ஃப்ரெண்டா இருந்தா வாங்கிக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா அவங்க பேட்ட குடுத்துருவாங்க. ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயஸ்ரீ அண்ட் ஹரிணிக்குள்ளார ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஹரிணி வந்து சித்தார்த்த பத்தி வந்து ஜெயஸ்ரீ கிட்ட வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மாரி எனக்கு ஒருத்தன புடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நமக்கு ஜெயஸ்ரீய பத்தி தான் தெரியும்ல. ஆல்ரெடி அவங்க என்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்கான்னு. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கேர்ஃபுல்லா இருன்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயே பேசுவாங்க. அதுதான் அவங்க கியூட்டா பண்ற மாரி இருக்கும். அவங்க பண்றது எல்லாமே புடிச்ச மாரி இருக்கும். ஆனா யாரையுமே நீ நம்பக்கூடாது. யாருமே வந்து இன்னசென்ட்லாம் கிடையாது. அதெல்லாம் உன்னோட இல்யூஷன். கண்டிப்பா ஒரு நாள் மாறிடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. பட் நம்ம ஹரிணி வந்து, "இல்ல எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு" அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொன்னோனே, ஸோ ஃபைனலா ஓகே ஃபைன் நீ வந்து முடிவு பண்ணிட்ட. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, நீ உன் லவ் பண்றதையோ, இல்ல அவன் லவ் பண்றதையோ எதுவுமே நீ அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் அந்த பையன மீட் பண்ணி பேசுறேன். எல்லாம் ஓகே அப்படின்னா, அதுக்கப்புறமா நீ ப்ரொசீட் பண்ணு அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியன் வேற இருக்காரு இல்லையா? ஸோ கண்டிப்பா பிரியன் அண்ட் ஜெயஸ்ரீ தான் வந்து ஒண்ணா வந்து எண்ட் அப் ஆக போறாங்க அப்படிங்கிற ஃபீலு. எதிர் அவங்க லவ் பண்ணுவாங்க. இல்லன்னா இதே மாதிரி ஆல்ரெடி 2 பேர் வீட்லயும் கல்யாணம் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ, இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து அவங்கவங்களுக்கு வந்து அந்த மாரி அரேஞ்ச் மேரேஜா கூட போகுமோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. பார்ப்போம். ஸோ பிரியன் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில இருக்கிறத வந்து நம்ம ஜெயஸ்ரீ பார்க்குறாங்க. "என்னது இது எப்போ வந்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்ல" அப்படின்னோனே, "இல்ல இந்த மாரி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன்றத" அவர் சொல்றாரு. அண்ட் அவருக்கு வேலை போன விஷயம், எதனால வேலை போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோனே, நம்ம ஜெயஸ்ரீக்கு வந்து ஒரு மாரியா ஃபீல் ஆகுது. என்னடா இது நம்மளால இவ்ளோ பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ கேஷுவலா எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா வீட்ல
வீட்ல கல்யாண ப்ரெஷரு ஏன் உங்களுக்குலாம் கிடையாதா? உங்க வீட்ல அப்பா, அம்மாலாம் வந்து ப்ரெஷர் பண்ணலையா? அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நான் +2 படிக்கிறப்பவே எங்க அப்பா, அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாண்டிங் வந்து இன்னும் ப்ராப்பரா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அளவுக்கு கூட போல. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல ஒரே ஒரு சீன் தாங்க. அதாவது நம்ம மது வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஜக்குவுக்கு வந்து ஒரு பொக்கே அதாவது தேங்க்ஸ் போட்டு ஒரு பொக்கே ஒண்ணு அனுப்புறாங்க. ஸோ அத பார்த்தோனேயுமே வந்து நம்ம ஜக்குவோட ஃப்ரெண்ட் வந்து, "டேய் அவ வந்து உன்ன லவ் பண்றா" அப்படின்றாங்க. "ஏன்டா பொக்கே அனுப்புனா லவ் பண்றாங்களா? ஏன்டா இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு நம்ம ஜக்கு சொன்னதுக்கு, "சரி நான் ஒண்ணு பண்றேன் நீ டெஸ்ட் பண்ணி பாரு" அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு ஐடியா ஒண்ணு சொல்லுவாரு. "வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு மூவிக்கு அப்படின்னு போடு. ஆனா என்ன மூவின்னு போடாத" அப்படின்றாரு. இவரும் போடுறாரு. நெறைய பேர் ரிப்ளை பண்றாங்க. எங்கடா மது ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, மது நேரா கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "ஏய் உனக்கு மூவி டிக்கெட் இருக்குன்னு சொன்னல, நான் வரேன். எனக்கு டிக்கெட்ட மட்டும் அனுப்பிரு. என்ன டைம், எங்க வரணும்னு மட்டும் சொல்லிடு" அப்படிங்கிறாங்க. ஸோ ஜக்குவோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, "பாத்தியா அவ வந்து என்ன படம்னு கூட கேட்கல, எதுவுமே கேட்கல. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவ நெனைக்கிறா" அப்படின்றத அவர் கிளாரிஃபை பண்ணுவாரு. ஆமால்ல இது ஒரு சூப்பர் டெக்னிக்கா இருக்கே அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ உங்கள்ல யாராவது ஆல்ரெடி இந்த மாரி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அத வந்து கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 10ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அடுத்த எபிசோட் 11ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2மே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.